டேய் அருண். அப்பா இந்த வந்துட்டேன்பா. டேய் என்னடா இது, மணி 4:30 இது. உனக்கு 3:30க்குலாம் காலேஜ் முடிஞ்சிரும். 1 மணி நேரம் நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? அப்பா நான் காலேஜ் முடிஞ்சு ஊரை சுத்தி வர்றதுனால நேரம் ஆயிடுதுப்பா. உன்னை யாரா ஊரை சுத்தி வர சொல்றது? நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அப்பா நான் காலேஜ் முடிஞ்சு வரும்போது ஒரு மலை குறுக்க இருப்பா, அதனால அந்த மலையை சுத்தி வர்றதுனால நேரம் ஆயிடுதுப்பா. ஓ, அதனால இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? வேணா நம்ம அந்த மலையை தூக்கி நவுட்டி வச்சிருவோமா? ஆமாப்பா வாங்கப்பா நோட்டி வச்சிருவோம். அடிச்சண்ணா மலை எப்படா நவுட்ட முடியும்? அப்பா இந்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல? ஆமா. அதுல ஐயர் என்ன சொன்னாங்க? ஐயோ, ஒரு நாள் ஒண்ணும் கவனிக்க மாட்டான். என்னத்த கேட்டான்னு தெரியலையே. என்ன சொன்னாங்க? அப்பா அதுல கடுகளோ விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னா பேருந்து போகும்னு சொன்னாங்கல்லப்பா. ஆமா. அதே மாதிரி இப்ப வாங்க நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம், மழை நவுண்டு போயிரும்பா அப்படின்ற. சரி வா போய் ஜெபம் பண்ணுவோம். கையவை. ஆண்டவரே, இப்பவும் கூட நானும் என் பையனும் இந்த மலையை நவுட்டுறதுக்கு விசுவாசமா வந்திருக்கோம்ப்பா. இந்த மலையை நீங்க நவுட்டி தர்றதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமேன். என்னது இது, மழை கொஞ்சம் கூட நவரல? ஐயோ, இவன் வேற ஏதாவது கேட்பானே. அப்பா என்னப்பா மழை கொஞ்சம் கூட நவரல? கவலைப்படாதம்மா. இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்க இருக்காங்கடா. நம்ம அவங்கள கூப்பிடுவோம். நீ என்ன பண்ற, நம்ம தெரு முனையில இருக்கிற அந்த ஆர்சி ஃபாதரை போய் கூப்பிட்டோம் போ. என்னப்பா ஆர்ச்சி பாஸ்டரா? ஆர்ச்சி ஃபாதர்லப்பா, நம்ம பங்கு தந்தைய போய் கூப்பிட்டோம். பங்கு தந்தையா? இந்த கூட்டாரம்பா. அப்பா இந்த வந்துட்டாங்கப்பா. வாங்க ஃபாதர், வாங்க. பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். இப்போ என்னன்னா, என் பையனுக்கு இந்த மலை காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப தடையா இருக்கு பாத்துக்கோங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஜெபம் பண்ணி இந்த மலையை நவுட்டுறோம். ஜெபம் பண்ணுவோம். பண்ணிடுவோம். எங்களுக்காண்டி இந்த மலையை நகற்றுவதற்காண்டி நன்றி கர்த்தாவே. இந்த மலையை நகற்ற போவதற்காண்ட நன்றி கர்த்தாவே. இந்த மலையை நீ நகற்றி கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆமென். என்ன ஃபாதர் மழை நவுளவே இல்ல? அதாவது தம்பி, உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இல்ல, அதனாலதான் இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஓ அப்படியா? விசுவாசம் கம்மியா இருக்கா ஃபாதர்? சரி இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க, உங்களை கூப்பிடுறோம் ஃபாதர். அப்பா இப்ப என்னப்பா பண்ண? கவலைப்படாதமானே, நம்ம இப்ப ஆர்சி ஃபாதரை கூப்பிட்டாச்சு. இப்போ நீ நம்ம சிஎஸ்ஐ ஐயாவை போய் கூப்பிட்டோம் போ. நம்ம ஐயாவையா? அம்மா. இந்தா கூட்டாரம்பா. அப்பா இந்த வந்துட்டாங்கப்பா. வாங்கய்யா. தோத்துறோம் 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 தோத்துறோம். நீங்க இப்போ ஜெபம் பண்ணி இந்த மலையை மட்டும் நவுட்டி தந்தா போதும். ஜெபம் பண்ணுங்கய்யா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் முதல்ல சங்கம் கட்டிட்டீங்களா? சங்கம் தானையா, எல்லாரும் கட்டியாச்சு, கவலைப்படாதீங்க. அது இந்த மலையை தானே, இதெல்லாம் நவுட்டிடலாம், பிரச்சனை இல்ல. நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க போட்டோ எடுக்கணுமே. போட்டோவாயா? அது எப்படின்னா, அந்த கை அப்படி வைக்க தெரியுமா? கை அப்படி வைக்கிற மாதிரி அடி லைட்டா அப்படி கை வச்சு எடுக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும். பக்காவா ஆள்லாம் சொல்லியாச்சியா? நீங்க கைய வைக்கிற மாதிரி எடுத்து Facebookல ஜம்முன்னு போட்டுடலாம், கவலையே படாதீங்கயா. சரி நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். அப்பா இந்த மலையை நவுட்டி போடுங்க அப்பா. ஆண்டவரே இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமையா இறங்குங்க அப்பா. இந்த மலையை நவுட்டி எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தாங்க ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த மலையை நவுட்டி போட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே உதவி செய்யுங்க. ஆமென். என்ன ஐயா மழை நவுளவே இல்ல? அதாவதுப்பா, உங்களுக்குள்ள விசுவாசம் காணலப்பா, புரியுதா? அதனாலதான் இந்த மழை நவுற மாட்டேங்குது. ஓ அப்படியா? விசுவாசம் கம்மியா இருக்கோ? சரிக்கட்டியா, நீங்க கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க, உங்களை கூப்பிடுறோம். அப்பா இப்ப என்னப்பா பண்றது? கவலைப்படாதமாவனே, இன்னும் 3வது ஒரு ஆள் இருக்காங்கல்ல. யாருப்பா அது? நம்ம பெந்தேகோஸ் பாஸ்டரை போய் கூப்பிட்டோம். நீ போ. யாரு பெந்தேகோஸ்? உனக்கு இந்த வெள்ளையஞ்சோலைமா இருப்பாங்க, அவங்கப்பா. கூப்பிட்டு அனுப்ப அவங்கள போ. இந்த வாரம்பா. அப்பா இந்த வந்துட்டாங்கப்பா. வாங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர் கை கொடுக்க மாட்டீங்களா? இருக்கட்டும். இல்ல பரிசுத்தம் பரிசுத்தம். ஓ பரிசுத்தம் அப்படி என்ன? சரி பாஸ்டர், இந்த மலையை நவுட்டணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தானே, பண்ணிடுவோம். தம்பி இதை கொஞ்சம் அங்க வைங்க. இது என்னது பாஸ்டர்? கேம் விளையாடுறதுக்கா? இது என்னன்னா, இது பேர் மினி டேப். இதுல ஜெபம், பாட்டு, வசனம், பைபிள் எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது. இதுல உள்ள எல்லா வரலாறையும் நம்ம இதுல இருந்து பாத்துக்கலாம். இப்போ பைபிள் கொண்டு போக தேவையில்ல, இது ஒண்ணு மட்டுமே கொண்டு போனா போதும். அது ஒரு ஓரமா வைங்க பாஸ்டர். நீங்க வந்த வேலையை வச்சுட்டு பாருங்க. வாங்க, நம்ம எல்லாரும் இப்ப சத்தமா ஜெபம் பண்ண போறோம். சத்தமா என்ன ஜெபம் பண்ணும்போது சத்தமா இருக்கணும், அவ்வளவுதானே பாஸ்டர்? இப்ப சத்தத்தை மட்டும் பாருங்க.
ஹalleluya praise the lord praise the lord ஆண்டவரே இங்க இறங்குங்க அப்பா ஃபயர் ஃபயர் இயேசுப்பா இங்க இறங்குங்க அப்பா இந்த மலையை நவுட்டுங்க அப்பா ஆண்டவரே இறங்குங்க அப்பா இயேசுப்பா ஃபயர் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா இந்த இடத்துல நீங்க வந்து இந்த மலையை எடுத்து போட போற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 praise the lord ஹalleluya ஆமென் என்ன பாஸ்டர் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் மழை கொஞ்சம் கூட நவரல. அதாவது தம்பி உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்ல, அதனாலதான் இங்க அற்புதம் நடக்க மாட்டேங்கி. ஓ பரிசுத்தம் கம்மியா இருக்கா? சரி பாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் பின்னாடி நின்னுங்க, உங்களை கூப்பிடுறோம். அப்பா இப்ப என்னப்பா பண்றது? கவலைப்படாதமான, நம்ம இப்போ ஆர்சி ஃபாதரை கூப்பிட்டாச்சு, சிஎஸ்சி ஐயாவை கூப்பிட்டாச்சு, பெந்திகஸ் பாஸ்டரையும் கூப்பிட்டாச்சு. அதனால நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம மூளையை டியூன் பண்ணி வேற மாதிரி யோசிக்க வேண்டிய நேரம். வேற மாதிரினா எப்படிப்பா? புரியலையா உனக்கு? வேற மாதிரி வேற 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 இப்பதான்ப்பா புரியுது. அப்பா ஜான் ஜெவராஜ் பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருப்பாங்கப்பா. அவங்க இப்ப எந்த நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாடே, இப்போதைக்கு அவர் சும்மா தான் இருப்பார். இப்ப கூப்பிட்டோம் போ. சரிப்பா. சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டோம் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயந்திற்கு ஒழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. ஹாய் செல்லங்களா, என் செல்லங்களை பாத்தீங்களா ப்ரோ? எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஹீரோ கூட இருக்க மாட்டாங்க, ஆனா எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. முடியுமா ப்ரோ? இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்? பாஸ்டர் செல்லன் செல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் சரி, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மலையை நவுட்டி விடுங்க. இப்போ என்ன ப்ரோ, இந்த மலையை தானே நவுட்டணும் ப்ரோ? அதெல்லாம் அழகா நவுட்டிடலாம். என்ன அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் மட்டும் இருக்கு, அது நீங்க செய்யணும். செய்ய முடியுமா ப்ரோ? சரி பாட்டு பாட தெரியுமா? பாடெல்லாம் தெரியாதே பாஸ்டர். தெரியாது. சரி டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவோம் பாஸ்டர். இந்த மூமெண்ட் ஓகேவா இல்லனா இந்த மூமெண்ட் ஓகேவா பாஸ்டர்? சரி சரி, இந்த ஸ்டெப்லாம் போதும். ஹீப்ரு மொழி தெரியுமா? அலியா தெரியுமா? பாஸ்டர் அலியா ஹீப்ரு அப்படிலாம் ஒன்றும் தெரியல பாஸ்டர். என்ன ப்ரோ எதை கேட்டாலும் தெரியலங்க. யாரு ஒரு ப்ரோ? பாஸ்டர் இவர்தான் பாஸ்டர் எங்க அப்பா. ஓ உங்க டேடியா? உங்க டேடி கொஞ்சம் கூட அறிவே இல்லை ப்ரோ, எதுவுமே தெரியலங்காரு. நம்ம சொல்லிவிட்டு நீங்க எல்லாருமே பழைய ரசமாவே இருக்குங்க. பழைய ரசமாவே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி இருந்தா நம்மளால எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இந்த மலையை நவுட்ட முடியும். ஓ அப்படியா? நாங்களாம் பழைய ரசமா? சரி பாஸ்டர் நீங்க கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க, உங்களை கூப்பிடுறோம். அப்பா இப்ப என்னப்பா பண்ண? யாராலையுமே முடியலையேப்பா. அதான் மௌன நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் உன்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பா யாருப்பா இவன்? டேய் இவன் எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணும் சுத்திட்டு இருப்பான்டா. டேய் நாங்களே இங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம். ஐயா இங்க நடக்கல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மலையை நோட்ட நீங்கள் ஒருத்தராக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த மலை நவளவே இல்லை கடைசி வரைக்கும். என்றைக்குமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயம் செய்யணும்னா ஏசப்பா நம்ம மத்தியில் வந்தால் மட்டுமே முடியும். அதனால் மத்தேயு 18:19 சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு இருந்து விசுவத்தோட ஜோம் பண்ணால் ஏசப்பா நம்ம மத்தியில் வந்து இந்த மலை போன்ற பெரிய அதிசயம் நம்ம மத்தியில் செய்வாங்க. அதனால் இப்போ நம்ம ஜோம் பண்ணுவோம். மகனே இவன் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. நம்ம அண்ணா அதையும் செஞ்சு பார்த்துருவோம். ஆமாப்பா. சரி எல்லாரும் பாஸ்டரையும் கூட்டா போ. இந்த கூட்டாரப்பா. எல்லா பாஸ்டர்ஸும் இங்க வாங்க. பிரியமானவர்களே, இந்த நாடகத்தின் கருத்து என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம், இது என்னுடைய ஊழியம், நான் செய்வதுதான் சரி, நான் சொல்லுவதுதான் சரி என்கின்ற வேறுபாடுகளை விட்டுவிட்டு என்றைக்கு ஒன்றாக கரம் கோர்க்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் மலை போன்ற பிரச்சனைகளையும் சமபூமியாக கர்த்தர் நமக்காக மாற்றிக் கொடுப்பார். ஒற்றுமையாயிருப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், சிரிப்போம், சிந்திப்போம்.